Hi, this is K. Narayanan. Aadhaar number 622068704831. இந்த வீடியோவின் முக்கிய நோக்கம் இந்த டிஎன்பிஎஸ்சி அப்புறம் எஸ்எஸ்சி அப்படின்னு ஏகப்பட்ட எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த ஒரு வீடியோ தான் இது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஒரு கேஷ் ஃபார் ஜாப் அப்படின்னு சொல்லியோ ஸ்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் மெயின் வீடியோ. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறீங்க. இப்போ அந்த வீடியோக்குள்ளார கரெக்டாக டீட்டெயில்ஸாக போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோக்குள்ளெல்லாம் பார்க்குறவங்க நிறைய வீடியோஸை பார்க்காம விட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே 4 பேர்த்த சப்ஸ்கிரைபர்ஸாக ஆட் பண்ணி விடுங்க. மற்றவங்க யாராவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு வீடியோவை பர்டிகுலராக ஷேர் பண்ணி விடுங்க. ஆலோசனைகளுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் மெசேஜை போட்டு உங்கள் வீடியோவின் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எதாவது போடுங்க. அப்போ நான் திருப்பி உங்களை கூப்பிட்றேன், இல்லை வாட்ஸ்அப்பில் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஆலோசகர், அதாவது டிஜிட்டல் ஆலோசகர், அதாவது உலகளாவிய டிஜிட்டல் ஆலோசகர். கிட்டத்தட்ட இந்தியாவில் 750 மாவட்டங்களையும் கவர் பண்ணுறேன். அதாவது சட்டத்தின்படி 700 மாவட்டங்கள் அப்படின்னு போட்டாங்க 10 வருஷம் முன்னாடி. அப்புறம் திடீர்னு பார்த்தா யாரோ 750 மாவட்டங்கள்னு போட்டாங்க. இன்றைக்கி ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்திருக்குது. ஒருத்தர் கொடுத்துட்டு போனார். அந்த நோட்டீஸில் பார்த்தா 945 மாவட்டங்கள்னு என்னமோ சொல்கிறாங்க. ஸோ எத்தனை மாவட்டம் தான் இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அப்படின்றது உண்மை. ஸோ இதை எதுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 40 மாவட்டங்கள் இருக்குது அப்படின்றது தான் லீகல். அப்புறம் 39 இருந்தது, அப்புறம் எதையோ பிரித்து 40ன்ட்டாங்க. ஸோ இதையெல்லாம் இணையதளத்தில் இருக்குது. அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்னு சொன்னால் www.coimbatore.nic.in அப்படின்ற இணையதளத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு இணையதளம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு இணையதளம் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்களா, இந்த இணையதளத்தில் ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னு கேட்டால், டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சர்ச் கொடுத்தா என்னெல்லாம் வருதோ அதில் பூராமே போய் டேப் பண்ணுறது, கிளிக் பண்ணுறது, இல்லாட்டினா மவுஸை வச்சு கிளிக் பண்ணி சிஸ்டத்தில் போகிறது அப்படின்றது பார்த்துட்றாங்க. அப்போது இதில் முக்கியமான அம்சத்தை பார்க்க வேண்டியது ஒரிஜினல் எது, டூப்ளிகேட் எது அப்படின்றது தான். ஏன்னா கூகுள் சர்ச் உங்களுக்கு சர்ச் என்ஜின் அது தேடி போய் டிஎன்பிஎஸ்சி அப்படின்றத எடுத்து கொடுத்துரும். ஸோ அது யார் டிஎன்பிஎஸ்சி கொடுத்து ஒரு இணையதளத்தை போட்டிருந்தாலும் அந்த இணையதளம் முன்னாடி நிற்கும். அதுலேயும் இந்த லஞ்சம் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இணையதளம், அதாவது டிஎன்பிஎஸ்சின்ற அந்த 5 லெட்டர்களும் இருக்கிற ஒரு இணையதளத்தை, டூப்ளிகேட் இணையதளத்தை முன்னாடி கொண்டு நிறுத்துறதுக்கு அவங்க ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸ்டெப்ஸுன்றது ஒன்றுமே இல்லை. அவங்க டிஎன்பிஎஸ்சி அவங்களோட பேர் வேறு ஏதாவது ஒன்று போட்டு .comனோ ஏதோ ஒன்று போட்டு வர்ற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி லோகோவும் இல்லாமல், இல்லாட்டினா எதுவும் இல்லாமல், அது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இணையதளம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் போய் அதில் அப்ளிகேஷனை போடுறீங்க, இல்லாட்டினா எக்ஸாம் எழுதுறீங்க அது சம்மந்தமாக. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் உங்கள் கிட்ட வரல அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த டூப்ளிகேட் இணையதளம் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட டேட்டா கேப்சரிங் பூரா முடிக்குது. அப்போது டேட்டா கேப்சரிங் பூரா முடித்து அதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, மார்க் ஷீட் டீட்டெயில்ஸு, எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்குது. எல்லாம் எடுத்த பிற்பாடு என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு தனியாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம டூப்ளிகேட் ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஏகப்பட்ட டூப்ளிகேட் ஐடி கம்பெனிஸ் இருக்குது. பெங்களூரில் இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல டூப்ளிகேட்டுகள் இருக்கும். அவருக்கு பாவம் நாராயணமூர்த்தி சாருக்கு அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் 30,000 முதலீடு போட்டால் ஒரு மாதத்தில் இப்போ 3 லட்சம் வரும் அப்படின்னு அவர் விளம்பரம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரிஜினலாக பிளாக் மார்க்கெட்டா ஒயிட் மார்க்கெட்டா அப்படின்றது யாரும் கண்டுக்கிறது இல்லை. என்கிட்ட பணம் வந்துச்சு, நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படின்றது தான். அப்போ சபரிமலையில் திருடின பணத்தை வச்சு தான் எக்ஸாமே நடத்துனாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது இல்லை. அந்த மாதிரி ஒரு எக்ஸாமை நடத்துறதுக்கு இவங்க கையில் பணம் இருக்குது. ஸோ இப்போது இந்த ஸ்கேம் அப்படின்னு நடந்திருக்கிற தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சியில் நடந்திருக்கிறது, இல்லை இந்த எக்ஸாமில் நடந்திருக்கிறது, இப்போ போஸ்ட்டுகளுக்கு லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடந்திருக்கு அப்படின்னா அதில் மெயின் விஷயம் பார்க்க வேண்டியது இதுதான். அதாவது 1,12,000 பேர் எழுதியிருக்கிறாங்க அப்படின்றது தான் நமக்கு வெளியே தெரிகிற விஷயம். இந்த 1,12,000 பேரில் 2,500 பேர் லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது வெளிப்பட்ட விஷயம். ஸோ இப்போ இந்த 2,500 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் இணையதளத்தில் போய் நீட்டாக அப்ளிகேஷன்லாம் போட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக சட்டத்தின்படி உள்ளதாக காண்பிப்பார்கள். இப்போ இந்த டூப்ளிகேட் இணையதளம்னு சொல்லியிருக்கிறேன்.
இந்த டூப்ளிகேட் இணையதளத்தில் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் மீதி உள்ளவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஒரு யூகம். இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் பெண்டிங் விஷயங்கள். ஆனால் அது நடக்குது அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு இதாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டால், ரீடைரக்ஷன் ஆகிற இணையதளங்களை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு செகண்டில் ரீடைரக்ஷன் ஆகிடும். அது நீங்கள் டேப் பண்ணுறப்போ, கிளிக் பண்ணுறப்போ அந்த ரீடைரக்ஷன் போய் நிற்கிறது வந்து டூப்ளிகேட் இணையதளத்தில் இருக்கும். லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னா, நான் ஐடியோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கிலிருந்து ஆரம்பித்து கோடிங்கிலிருந்து ஆரம்பித்து அத்தனையுமே சொல்லணும். இப்போ அது வந்து இந்த வீடியோவிலையோ இல்லை அது வாழ்க்கையில் சாத்தியமே அல்ல. ஏன்னு கேட்டால், ஒவ்வொரு படிப்புக்கும் வந்து ஒரு 3 வருஷம் படிப்பு, 5 வருஷம் படிப்பு, 10 வருஷம் படிப்பு அப்படின்றது இருக்குது. இது எல்லாம் மீறி அப்டேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தை ஆரம்பித்த புதுசில் வந்து ஒரு 10 பேஜ் இணையதளமாக இருந்துச்சு அப்படின்னா, அது இன்றைக்கி வந்து அப்டேட்டட் மாடலில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேஜுக்கு இல்லாட்டா லிங்க்கு அந்த மாதிரிலாம் இருக்கிற டோட்டல் ஒரு பெரிய வெப்சைட்டாக இணையதளத்தில் இருக்குது. ஸோ இந்த ஒரிஜினாலிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவின் குறிக்கோள். அப்போ இந்த ஒரிஜினாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது எப்படி? நீங்கள் வந்து அப்ளிகேஷனை போடுறீங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் இணையதளம், கவர்மெண்ட் இணையதளம் எங்கே அப்படின்றது பார்க்குறீங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறீங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுக்குறாங்க, இன்னென்ன போஸ்ட்டுகளுக்கு இன்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு போடுறாங்க. அந்த வேக்கன்சிஸ்லாம் அப்ளிகேஷனை போடுறீங்க. ஸோ இதையெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வந்து இணையதளத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே ரீடைரக்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். அப்லோட் ஆகிறது கரெக்டான அந்த இணையதளத்தில் தான் போய் நிற்கிதா அப்படின்னு பார்க்கணும். அதில் வர்ற சப்மிட் அப்படின்றது வேறு ஸ்க்ரீனில் வராமல் வருதா பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்க்ரீன் 40 ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து உங்களோட ஒரிஜினல் ஸ்க்ரீனுக்கு மேலே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எத்தனை ஸ்க்ரீன் உங்களுக்கு ஒரிஜினலுக்கு மேலே வருது அப்படின்றத நீங்கள் உங்கள் கண்ணுகளால் பார்க்க முடியாது. அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சிஸ்டத்துலேயும் அப்படித்தான். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் உங்களுக்கு ஒரு டாப்பில் ஸ்க்ரீனை கொண்டு வர்றதுக்கு இவங்களுக்கு ஈஸியாக ஹேக்கிங் பண்ணியும் அதில் இருக்கிற சாஃப்ட்வேர் மேனிப்புலேஷன் பண்ணியும் கொண்டு வர முடியும். ஸோ இவங்க வந்து எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன இதுன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா பூட்டை உடைக்கிறவனுக்கு தான் பூட்டை எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அது இன்றைக்கி யூடியூப்பில் கூட பூட்டை உடைக்கிறதுக்கு டெக்னாலஜியை நம்ம போலீஸே சொல்லிக் கொடுக்குது. அப்போது பணத்தை கடத்துறது எப்படி அப்படின்றதையும் அது போலீஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கடத்தினா ஒரு குற்றவாளிக்கு ஒரு ஆதாரங்களை சேகரித்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. அந்த ஆதாரங்களை இப்படி தான் பண்ணேன் அப்படி தான் பண்ணேன்னு அவங்க காட்டுறாங்க. இதை வந்து யூடியூப்பில் வீடியோவாக போட்டு அடுத்த திருடனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ சபரிமலையில் வந்து இப்போ கொண்டு போகிறாங்க, ஒருத்தரை கேஸ் எடுத்துகிட்டு கொண்டு போய் சென்னையில் அப்படி போனீங்க இப்படி போனீங்க எப்படி போனீங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. இந்த விசாரிக்கிற முறையையும் அதோட மெத்தடை எப்படி அவன் திருடினா அப்படின்றத மெத்தடெல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டூப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி தான் ஆகும். புதுசாக டூப்ளிகேஷன் பண்ணுறவனுக்கு அவனுக்கு அந்த ஐடியா கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் எவ்ரி மர்டர் ஆர் கேஸஸ். எந்த கேஸாக இருந்தாலும் சரி, எந்த போலி ஆவணத்தை தயாரிப்பாலும் சரி, அதே மாதிரி டிஜிட்டல் டூப்ளிகேஷன்ஸும் அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 1,12,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 1,12,000 பேரில் 2,500 பேருக்கு தான் எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இது பூரா லஞ்சம் வாங்கி கிடச்சிருக்கு அப்படின்னா, அப்போ மீதி உள்ளவங்க எல்லாம் எந்த இணையதளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணீங்க இதையெல்லாம் போய் பாருங்கள். ரிவர்ஸ் கியர் போடுங்க, ரிவர்ஸ் எடுங்க. அந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி நீங்கள் எதில் அப்ளை பண்ணீங்க அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுங்க. அது ஏன் கிடைக்கல, உங்களுக்கு மார்க் மெரிட் அடிസ്ഥാனத்தில் கிடைக்கலையா, இதையெல்லாம் ஆய்வு பண்ணணும். ஸோ இந்த ஆய்வுகள் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் அடிப்படையில் தான் பண்ணணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ 2,500 போக மீதி உள்ள 1,00,000 அத்தனை பேருமே வந்து கஷ்டப்பட்டு படித்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படிச்சிருப்பீங்க, போய் எழுதுனீங்க எக்ஸாமை. அப்போது இவங்களுக்கு மட்டும் எப்படி முன்கூட்டியே அங்கே போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதையும் நம்ம வாட்ஸ்அப்பு நம்ம டிஜிட்டல் மீடியாவை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கம்யூனிகேஷன்ஸ் வந்து இன்றைக்கி 2 மணிக்கு அவர் கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறாரு, நாளைக்கு தான் எக்ஸாம் 10 மணிக்கு அப்படின்னா அவர் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி லீக் அவுட் பண்ணுறாரு? த்ரூ கம்யூனிகேஷன் மீடியா ஒன்லி. ஸோ அந்த கம்யூனிகேஷன் மீடியா இதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க்கிங், அதாவது பார்த்தீங்கன்னா இதில் யூடியூப்பில் வருது, அடுத்தது ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. ஸோ ஆல் தீஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் புட் டுகெதர் தே ஜஸ்ட் ஹேக் தெம். இதில் ஹேக்கிங்கே தேவையில்லையே. அந்த 1,12,000 பேரில் இந்த 2,500 பேர் இருக்கிற ஒரு குரூப்பில் தான் ஹேக் பண்ணி அவங்க இது பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த 2,500 பேரோட காண்டாக்ட் மொபைல்ஸு, காண்டாக்ட் நம்பர்ஸு, இமெயில் ஐடி, அப்புறம் டோட்டல் சோஷியல் நெட்வொர்க்கு, ஃபேஸ்புக், இதெல்லாம் அத்தனையுமே வந்து அவங்க கையில் இருக்குது.
ஸோ வாட் இ டஸ் இஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் அந்த டோட்டல் கொஸ்டின் பேப்பரை துண்டு துண்டாக அனுப்பலாம், இல்லாட்டா இந்த கொஸ்டின் நம்பர்ஸ்னு அனுப்பலாம். எப்படி மாட்டாமல் கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதன்படி அனுப்பி நான் ஆன்சர் நாளைக்கு 10 o'clock இதுதான் வருது அப்படின்றத 100% ஷுவராக இந்த 2500 பேர் எழுதுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உழைச்சி படித்து அதுக்கப்புறம் பரீட்சை எழுதுனாங்க அப்படின்றது தான் கோர்ட்லேயே நிற்கும். ஸோ அங்கே நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க? ஸோ இதில் எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, போலீஸ்க்கும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, சட்டத்தின்படி தான் நாங்கள் போனோம் அப்படின்றத கொண்டு முன்னாடி நிறுத்துகிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பில் இப்போ மீதி உள்ள 1,00,000 பேருக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ரயில்வே போர்டு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு சொன்னால் அதனுடைய ஒரிஜினல் வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஒரிஜினல் வெப்சைட்டில் இல்லைன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி அந்த ஒரிஜினல் வெப்சைட் எது அப்படின்னு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்கிட்ட கேளுங்க. அரசாங்கம் என்கின்ற அமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் 888 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு நிறுத்துகிறாங்க அப்படின்னா 888 கோடியோட வட்டி என்னாச்சு, பேங்கிங் சிஸ்டம் என்னாச்சு, இந்த மாதிரி பல கேள்விகள் எழுகின்றன. ஸோ இந்த வீடியோ இதோட நிற்பாட்டலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உலகளாவிய டிஜிட்டல் ஆலோசகர் கே நாராயணன் அவர்களை இங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒரிஜினல் வெப்சைட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஒரிஜினல் வெப்சைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதனுடைய செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லித்தரேன். இதில் எல்லாம் ரீசனபிள் ஃபீஸ் வாங்கப்படும், ஆலோசனை கட்டணங்கள் வாங்கப்படும். இப்போ இதில் இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ் என்ற ஒரு பதிவு பெற்ற ஐடி நிறுவனமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதில் ஃப்ரான்ச்சைசிகளையும் எடுக்கிறேன். டோட்டலாக 40 டிஸ்ட்ரிக்டில் ஃப்ரான்ச்சைசி தேவைப்பட்டால் இதில் கீழே கமெண்ட்டில் போடுங்க. Okay, thank you for watching my videos. Bye, K Narayanan. Aadhaar number 622068704831. Voter card number JRT 5065883. Bye.